நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஷோவை பார்த்திருப்போம். அந்த ஷோவை பார்க்குறோமோ இல்லையோ, ஆனா அதுக்கு வர ப்ரோமோ, அவங்க போடுற சண்டையெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்போம். ஒரு 100 நாள் இவங்களெல்லாம் பிடிச்சு ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு சுத்தி எல்லா பக்கமும் கேமரா வச்சுட்டுருவாங்க. பாவத்தை அவங்களால கம்ஃபர்டபுளா மூக்கு கூட சொரிய முடியாது. ஏன்னா எந்த சைடு பார்த்தாலும் கேமராவா இருக்கும். இப்படி 100 நாள் இருக்கிற இவங்களுக்கே எப்படா இந்த ஷோ முடியும், எப்படா வெளி உலகத்தை பார்ப்போம் இருக்கும். ஆனா இங்க நம்ம ஹீரோ அவர் குழந்தையா இருந்ததுல இருந்து இப்ப அவருக்கு குழந்தை பிறக்க போற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஷோவா எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் பிக் பாஸ் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளலாம் செட்டு போட்டு இல்லைங்க, நம்ம ஹீரோ காண்டி ஒரு ஊரே செட்டா போட்டிருப்பாங்க. ஏன் அந்த சூரிய நிலாவை கூட செட்டு போட்டிருப்பாங்க. பிக் பாஸ் நடா பிக் பாஸ் இதுதான்டா ஷோ அப்படின்னு வெளி உலகத்துல இருக்கிற மக்களுமே இந்த ஷோவை ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்துல இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாமையே அவரோட வாழ்க்கையை அந்த செட்டுக்குள்ளே ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு யோசித்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து அதை செட்டுன்னு ப்ரூவ் பண்ணுவாரு பாருங்க, அந்த சீன்ல வேற லெவலா இருக்கும். ட்ரூமேன் இந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படியே ஃபன்னா பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யோர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி இந்த ஷோவையும் எங்க வாழ்க்கையும் தனித்தனியா பார்க்கல, ரெண்டுத்தையுமே ஒன்னாதான் பார்த்து இந்த கேரக்டரா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, உண்மையிலே அந்த செட்லேயே தானே அவங்க வாழ்ந்தாகணும். அப்படியே அந்த ஷோவோட டைரக்டரும் பேசுறாப்ல, நாங்க இந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, எதுவுமே ஆர்டிபிஷியலா இருக்காது, எல்லாமே அவன் இயற்கையா கத்துக்கிட்டது, அதனால இந்த ஷோவுமே ரொம்பவே யதார்த்தமா இருக்கும் அப்படி இப்படின்னு அவன் டிஆர்பி ஏத்திக்கிறதுக்கு அந்த ஆள் உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பேரு ட்ரூமன். சுத்தி நடக்கிறதெல்லாம் போய், ஆனா நம்ம ஹீரோவோட பேர் மட்டும் ட்ரூமேன். ஆமா, அப்படியே நம்மள மாதிரி காலையில இருந்துச்சு கண்ணாடியை பார்த்து ஒரு 2 நிமிஷம் நின்று அவனுக்கு அவனே பேசிட்டு அப்படியே வேலைக்கும் கிளம்பி போறான். நம்ம ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன். அப்படியே நேரா வேலை கிளம்பி போறதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வரான். வந்தோடனே அங்க பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை போறதுக்கு நிக்கிறான். அது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நம்ம ஹீரோ எப்பெல்லாம் வெளியே வரானோ அப்பெல்லாம் அந்த கேரக்டர் குப்பை தொட்டி பக்கத்துல வந்து நின்றும். அப்படி நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போறான். போயிட்டு ஒரு நான் உங்களை மதியம் சாயங்காலம் நைட்டு பார்க்க முடியாம போயிருச்சுன்னா அதனால குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நேரா போய் கார்ல ஏற போறான். அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட நாய் நம்ம ஹீரோட்ட வந்துருது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் ஐயோ அது கடிக்காதுங்க, கடிக்காது, ஒண்ணும் பண்ணாது அப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரே மாதிரியே பேசிட்டு அங்கிருந்து கொண்டு போறான். இப்ப நான் ஏன் இந்த ஒரு நிகழ்வு எடுத்து சொல்றேன்னா, இந்த ஒரு நிகழ்வுமே தான் நம்ம ஹீரோல டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு வாரம் இந்த ஸ்கூல், காலேஜ் இல்லைன்னா ஒரு ஆபீஸ் தொடர்ந்து போயிட்டே இருந்தோம், லீவே இல்லைன்னா எப்படா வீக்கெண்ட் வரும், என்னடா எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனா இங்க நம்ம ஹீரோக்கு உண்மையிலே எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோ அப்படி நேரம் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாப்ல. போற வழியில டெய்லி புக் வாங்குற கடையில இன்னைக்கு போய் புக்கை வாங்கிட்டு எப்பவும் போல 5% ஆஃபர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் வாங்கிட்டு போயிடுறான். அப்படியே நேரம் ஆபீஸ் போறான். அவனுக்காண்டி தான் அந்த ஊரே செட்டு போட்டுருக்கனால அந்த ஆபீஸுமே அவனுக்காண்டி தான் செட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு செட்டு போட்ட ஆபீஸ்ல கூட எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை தர மாட்டீங்களேடா அப்படின்னு தான் இருந்துச்சு பாக்குறப்ப. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும், வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க, நம்ம ஹீரோவை வெளியே போக விடாத மாதிரி. எப்ப அவன் வெளியே போலான்னு ஆசைப்படுறானோ அப்பெல்லாம் அவனோட ஆபீஸ் மேனேஜர் இருந்தாப்பா இந்த ஃபைலை முடிச்சு 2 வாரம் ஆகும் அப்படின்னு கொடுக்கறது. இல்லைன்னா நம்ம ஹீரோயின் என்ன பேசுறீங்க, வீடே கடன்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறது. இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோட வாழ்க்கை. அன்னைக்குமே அதே மாதிரி போன் பண்ணி கேட்கறான், நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போன டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கறேன். அப்பயும் வழக்கம் போல அந்த போன்ல பேசுறது ஒரு கேரக்டர் தானே, அதனால டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவனுக்காண்டி இந்த ஒரு பெரிய செட்டை போட்டிருக்காங்க, அதுக்காண்டிலாம் இவன் போற இடம்லாம் செட்டா போட முடியுமா, பட்ஜெட் தாங்காதுல, அதனாலதான் இவனை வெளியவே போக விட மாட்டாங்க. அப்படியே நேரம் ஆபீஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு போறான். அதாங்க இந்த கப்பல்லாம் நிக்கும்ல அந்த இடத்துக்கு போறான். நேரா போயிட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிடுறான். ஆனா அந்த பிரிட்ஜை கூட தாண்டி போக மாட்டான். ரொம்பவே பயப்படுறான் நம்ம ஹீரோ அந்த தண்ணியை பார்த்து. ஏன்னா அந்த தண்ணியில தான் அவனோட அப்பாவையும் இழந்திருப்பான். சின்ன வயசுல அப்பா கூட விளையாடுறதுக்காண்டி சும்மா கடல்ல போட் எடுத்துட்டு போனவன் ரொம்ப தூரம் போங்க ரொம்ப தூரம் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே ரொம்ப தூரம் போக வச்சுட்டான். பாவி பையன் இறந்துட்டாரு தண்ணியில விழுந்து. ஆனா அதுவுமே கதையில ஒரு சீன், ஒரு கேரக்டர்ன்றது நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்புறம் அன்னைக்கு நைட் ஆகிருது. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து விளையாண்டே பேசிட்டு இருக்கான். நம்மளாம் இப்படி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாண்டே நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கடலை போட்டுக்கிட்டு போம்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான், எனக்கு இந்த வேலையே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே ஸ்கிரிப்ட்ல உள்ளதை மாறாம பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் வேலையெல்லாம் விடுற, ரொம்ப ஈஸியான வேலை தான், உட்கார்ந்த இடத்துல வேலை, சம்பளம், அதனால வேலையை விட்டுறாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல நான் எப்பெல்லாம் லீவு கேட்டாலும் ஒரு ஃபைல தூக்கி மூஞ்சிலே நீட்டிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பரவாயில்லடா சும்மா சொல்லி பாரு, எனக்கு இந்த மாதிரி லீவ் வேணும்னு, என்ன சொல்றாருன்னு தான் பாப்போமே, இல்லைன்னா வேலையை விட்டுரு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே நடிக்கிறேன் அந்த பயப்புல.
அப்படியே நேரா கடற்கரைக்கு போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை இழந்ததை நினைச்சு. இப்படி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அங்க ஏதோ டெக்னிக்கல் எரரா என்னன்னு தெரியல, மழை இவனுக்கு மட்டும் பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் மழை பெய்யுது ஐயோ அப்படி எந்திரிச்சு ஓடுறான். கொஞ்சம் தள்ளி வந்தோடனே அங்க மழை பெய்யல, என்னடா அது இங்க மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு பாக்குறான். அப்பதான் எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. நேரம் அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின்ட்ட வா நம்ம வெளியூருக்கு போலாம், ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். நம்ம ஹீரோயினோட பேரு மெரில். நம்ம மெரில் தான் அந்த ஸ்கிரிப்ட் படி பேசி ஆகணும்ல, அதனால என்னங்க என்ன பேசுறீங்க, நமக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது, இந்நேரத்துல எப்படி ட்ரிப் எல்லாம், அது போக வீடு காரு எல்லாமே கடன்ல இருக்கு, அதனால ட்ரிப் எல்லாம் இப்ப எப்படி போறது அப்படின்னு பேசுறாங்க. ஏமா அது எல்லாமே செட்டு தானம்மா அப்படின்னு தான் இருக்குத பாக்குறப்ப. ஆனா அந்த கதைப்படி அவங்க அப்படி சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்ல அவர் காலையில வாங்கினாரு பாத்தீங்களா ஒரு மேகசின், அதை எடுத்துட்டு போறாப்ல. இப்படியே டெய்லி வாங்குற மேகசின்ல இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை அவளோட கண்ணு ஒரு புக்ல இருந்து, அவளோட வாய் ஒரு புக்ல இருந்து, மூக்கு ஒரு புக்ல இருந்து, இப்படி ஒரு பார்ட்டியும் ஒரு புக்ல இருந்து கிழிச்சு அந்த கிழிச்ச பார்ட் எல்லாத்தையும் சேர்த்து இவளோட மூஞ்சியை வைக்கிறாரு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கிறப்பே லவ் பண்ணிருக்கோம், அப்படியே தனியா கூட்டு போய் உண்மையை சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். இங்க பாரு ட்ரூமன், இது எல்லாமே போய் உன்னை நல்லா வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி ஹிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோ இது காதல் மயக்கத்துல உளறது போல, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அங்க சுத்தி இருக்கிறவங்களா அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் மாதிரி வந்து வா நீ என்ன பேசிட்டு இருக்க வண்டியில ஏறு அப்படின்னு கூட்டு போயிருவாங்க. அந்த பொண்ணுமே இவன் வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது, இவனே அப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாங்களே அப்படின்னு அழுதுட்டே கார்ல ஏறி போயிரும். நம்ம ஹீரோ அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் ஆகும், அதே மாதிரி எந்திரிச்சு வெளியே போவான், அதே மாதிரி எல்லாமே ரிப்பீட் ஆகும். அப்ப கார்ல போறப்ப எப்பவும் போலவே எஃப்எம் போடுவான். அங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் ஆகி நம்ம போன்ல இந்த மைக் பக்கத்துல கொண்டு போன ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, நம்ம கமலேஸ்டி கூட அதை வச்சு கண்டுபிடிப்பாரு பாருங்க, அதே மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ கூட ஆகா நம்ம கார்ல ப்ராப்ளம் போல இப்படி சத்தம் கேக்குது அப்படின்னு சுத்தி பாக்குறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காது வலின்னு காதுல கையை பிடிச்சு நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே காதுல அந்த மைக் வச்சிருக்கனால எல்லா காதுலயும் அந்த சத்தம் கேட்டனால எல்லாத்துக்குமே வலிச்சிருக்கு, அதனால கையை வச்சு பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ எதுக்கு இவங்க எல்லாருமே இப்படி கை வைக்கிறாங்க, எல்லார் காதுலயும் இந்த மைக்கா இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து தாங்க ஆட்டமே சூடு பிடிக்கும். நம்மளே நிறைய வாட்டி நினைச்சிருக்கோம் ஒருவேளை நம்ம தான் கடவுளோ, இது எல்லாமே நமக்கு போட்ட செட்டோ அப்படின்னு. ஆனா இங்க நம்ம ஹீரோக்கு இவ்வளவு பெரிய ஹிண்டே கொடுத்துட்டாங்க, இனிமேல் சும்மா இருப்பானா. நேரா ஆபீஸ் போற மாதிரி போய் அப்படியே பக்கத்து பில்டிங் உள்ள போயிடுறான். அங்க என்ன இருக்கு உண்மையிலே செட்டா என்னன்னு அங்க போய் பார்த்தா ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கு. அப்படி லிப்ட்ல 2 பேர் ஏறி போறாங்க. வேமா இவனு லிப்ட்ல ஏறி போறான். உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரே பதட்டம், ஒருவேளை உள்ள வந்துருவானோ, இது நம்ம சீனே கிடையாதே, இப்ப என்ன நடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள லிப்ட் மூடிடுது. மறுபடியும் இப்படி லிப்ட் அமைக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சைடு 4 பேர் வந்துடுறாங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இல்லைங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மேல் மாடியில இருக்கேன், அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு லிப்ட் அமைக்கிட்டே இருக்கான். லிப்ட் திறந்தது. அங்க போய் பார்த்தா அங்க லிப்டே இல்ல, வேற ஏதோ செட்டு போட்டு வச்சிருக்காங்க. 4 பேர் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னடா அது இங்க இருந்து லிப்ட் எங்கடா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாயிடுறான். இத பார்த்தவே இவனுக்குள்ளேயே வச்சுக்கிடுவானா, அதான் கிடையாது. நேரா ஓடி போய் இவன் ஃப்ரெண்ட்ட சொல்றதுக்கு போறான். ஆனா பாவம் வீரனுக்கு தெரியவில்லை, அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியல அந்த ஃப்ரெண்டுமே ஒரு கேரக்டர் தான். நேரா போய் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ட சொல்ல வரேன். அங்க போய் பார்த்தா அவன் அங்க நடிக்க வந்ததை மறந்துட்டு உண்மையிலேயே அங்க மார்க்கெட்ல வேலை பாக்குறேன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கான் போல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வேமா போய் அவன்கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்ட, டே நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் வேமாவா அப்படின்னு கூப்பிட, அதுக்கு அவன் எப்படா நான் வரது இவ்வளவு கூட்டம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு பிரெட் பாக்கெட் தூக்கி சடார்னு கீழே போடுறான். பாரு எவனாச்சும் பார்த்தானா எவனுமே பார்க்க மாட்டாங்கடா, அதை பத்தி தான் நான் பேசணும் வேமாவா அப்படின்னு கூட்டு போய் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ட எல்லாத்தையுமே சொல்றான். அங்க போய் பார்த்தா அவன் வழக்கம் போல நம்ம ஹீரோ மண்டே கழுவ ஆரம்பிச்சிடறான். நீ என்ன சொல்ற, என்னத்த உளறிக்கிட்டு இருக்க, எது சரக்கு எது அடிச்சியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல நான் உண்மையிலே தான் சொல்றேன், நீ என்னைக்காச்சும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்கியா, போனது இல்ல, நானுமே போனது இல்ல, ஆனா நான் இப்ப இந்த ஊரை விட்டு வெளியே போக ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்பவே திருக்கிடும் தகவலாக நம்ம ஹீரோ அதை சொல்றான். இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டும் அப்படியா வெளியே போறியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு பதட்டத்திலே வளர்றான். நேரா வீட்டுக்கு வந்துடுறான். அங்க அவங்க அம்மா என்னப்பா நீ ஒரு மாதிரி இருந்தியாமல ஒய்ஃப் சொன்னா அப்படின்னு அந்த கிளவி நடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, வாங்க ஃபேமிலி போட்டோ பார்ப்போம் அப்படின்னு நல்லா ஃபேமிலி போட்டோ எல்லாம் பார்த்துட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாளுமே ஆகிடுது. அப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கால சுடுதண்ணி ஊத்துற மாதிரி அம்பிட்டு வேகமா வேலை கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே கேஷுவலா என்னாச்சு எங்க போற அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அதான் உங்களுக்கு தெரியாதா ஒரு பெரிய லிஃப்ட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சாமே, ரொம்ப பெரிய கோளாறு ஆகி போச்சு, அதுவும் நீங்க வேலை பார்க்குற பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்ல தான் அப்படின்னு சொல்லி அந்த லிஃப்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கூட போய் குழம்பி போயிட்டாரு, அதை மறைக்கிறதுக்கு இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கு. எப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோட்ட இந்த மாதிரி அந்த விஷயத்தை கவர் பண்றதுக்கு நியூஸ்லயோ இல்லைன்னா இந்த மாதிரி தெரிஞ்ச ஆள்கிட்டயோ வந்து பேசி மலிப்பிடுறாங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோ அப்பெல்லாம் நான் சின்ன பையன் ஆனா இப்பதான் நான் வளர்ந்துட்டேன்ல அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, ஓ அப்படியா நீ சொல்றது எனக்கு கண்ணு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ற. நம்ம ஹீரோயின் அப்படியா ட்ரூமன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோ ஒண்ணுல நீ வேலை கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுட்றேன். இதுக்கு மேல சும்மா இருப்பானா, அவளை முன்னாடி அனுப்பிச்சுட்டு நம்ம
நம்ம பையன் பின்னாடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சைக்கிளை விட்டுட்டு பறக்குறேன். நம்ம ஹீரோயின் நர்ஸுன்றனால வேமா அவ போற ஹாஸ்பிட்டலுக்கே போறேன். வாழ்க்கையில இது வரைக்குமே அவ போற ஹாஸ்பிட்டலுக்கு போகாதவன் இன்னைக்கு போறான். இவன் போறத பார்த்துன்னு அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கேரக்டர் போட்டவெல்லாம் அன்னைக்குதான் செதஸ்கோப்பை கையில எடுக்கிறேன். அது செதஸ்கோப்பா இல்ல கத்திரிக்கோளானே தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். இவன் உள்ள போய் அந்த லிப்ட் ஆக்சிடென்ட் உண்மையா நம்ம மெரில் என்னதான் பண்றா அப்படின்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணி உள்ள போக பாக்குறான். ஆனா நம்ம ட்ரூமான யாருமே உள்ள போக விட மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்ல வரவே என்னன்னா திடீர்னு மம்மி மாதிரி எந்திரிச்சு வந்து தடுக்கிறேன். அந்த உட்காந்துட்டு வீல் சேர்ல போய் பாத்தீங்களா, அவன் என்னன்னா ரேஸுக்கு போற மாதிரி வேமா வந்து வழிய மறைக்கிறான். இப்படி எல்லாத்தையுமே தாண்டி ஒரு வழியா அந்த ஐசியூ ரூம் போய் கதவை திறந்து பார்த்தா அங்க அந்த டாக்டர் நெஞ்சில ஆபரேஷன் முட்டில வச்சு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு இன்னுமே லைட்டா டவுட் ஆகிருது. அதுக்குள்ள அங்க இருக்கிற டாக்டர்மா எல்லாமே சார் நீங்க எல்லாம் இருக்க கூடாது, இது ஐசியூ அப்படின்னு சொல்லி வெளியே சுட்டுறாங்க. அப்ப சும்மா இருந்தாப்ல நம்ம டவுசர் பண்ணி அதுதான் கிடையாது. நேரா பெட்டியை தூக்கிட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டாப்ல. அங்க அந்த டிக்கெட் கொடுக்குற அம்மா என்ன டைலாக்னே தெரியாம உட்காந்துருக்கு. அதுட்ட போய் டிக்கெட் கொடுங்க சிகாகோக்கு அப்படின்னு கேட்கறான். இவன் இப்படி கேட்கறத பார்த்துட்டு அந்த ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா வெளியுலகத்துல இருக்கிற மக்கள், அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க எதுக்கு இவன் சிகாகோ போகணும்னு நினைக்கிறான், அங்க அவங்க அப்பாவே இல்ல அம்மாவும் இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, ஒருத்தர் வாழ்க்கையே அங்க ஷோ எடுத்து சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல, அவன் சிகாகோ போறானா இல்ல சைனா போறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு தான் இருந்துச்சு. பாக்குறப்ப நம்ம ஹீரோ இப்படி டிக்கெட் கேட்க அந்த அம்மா அந்த கம்ப்யூட்டர் 2 தட்டு தட்டுது. அது ஆனா இருக்கா இல்லையானே தெரியல. ஆனாலுமே இது 2 தட்டு தட்டிட்டு சாரி சார் 1 மாசத்துக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுது. நம்ம ஹீரோவும் என்னமா அது 1 மாசத்துக்கு டிக்கெட் கிடையாது இப்பயே எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஒண்ணுமில்ல சார் இது சீசன் டைம்னால டிக்கெட் எல்லாமே தீர்ந்து போயிருது அப்படின்னு உருட்டிடுது. நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போனானா அதான் கிடையாது, நேரா பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்புறேன். அங்க போய் டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறினா அங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னா அந்த பஸ் டிரைவர் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பஸ்ஸே ஓட்ட தெரியலங்க. அது வாட்டுக்கு கியர் எது ஹேண்ட் பிரேக் எதுன்னு தெரியாம ஹேண்ட் பிரேக்கை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குன்னா பாருங்க. உள்ளக்க பேசஞ்சர்ஸ் ஒரு 10 கேரக்டர் உட்கார வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ரேணிகுண்டா பாய்ஸ் மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நான் வெளியூருக்கு போயே தீருவேண்டா அப்படின்னு அந்த சீட்ல போய் உட்கார்றேன். இந்த பஸ் டிரைவர் 2-3 வாட்டி கியர் இழுக்கிறேன் ஹேண்ட் பிரேக் இழுக்கிறேன், அப்படியே போட்டுட்டு சாரி சார் பஸ் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி போடுறேன். அவன் அதை சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ள அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே வெளியே எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டே இருக்கேன். அப்ப இந்த டிரைவர் வந்து மன்னிச்சுக்கங்க சார் பஸ் ரிப்பேர் ஆகி போச்சு இறங்குங்க அப்படின்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ தெரியுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஸ் விட்டு இறங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள போகாம கார்லயே உட்காந்துருக்கேன். நம்ம பையன் காரை லாக் பண்ணிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாசமா ட்ரூமன் என்ன பண்றீங்க உள்ள அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ உள்ளவா அப்படின்னு கையில சிக்னல் காமிச்சு நம்ம ஹீரோயின் உள்ள கூப்பிடுறான். நம்ம ஹீரோ அந்த காரோட பின்னாடி பாக்குற கண்ணாடி இருக்கும் பாத்தீங்களா, அதுலயே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் என்னடா என்னைய பார்க்காம அதே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்ப பாரு ஒரு பொண்ணு சைக்கிள்ல போவா, அவ பின்னாடியே 2 கார் போகும் பாரு அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோயின் என்ன வளர்ற அப்படிலாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இருடி இருந்து பாரு அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே அதே ஒரு பொண்ணு போகுது, அது பின்னாடி ஒரு காரும் போகுது. இத பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஆக்ரோஷத்துல கத்துறான். நான் தான் சொன்னேன்ல இப்ப பாரு எஸ் அப்படின்னு கத்துறான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பேச்ச மாத்துறான். நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போணுமே அதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்க பாரு நீ எப்ப நான் பேசினாலும் அதை அப்படியே பிளேட்டை மாத்திடுற, இன்னைக்கு அது நடக்காது, நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு போயே ஆகுறோம், அதனால நீ போய் பேக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். நம்ம மெருலும் எவ்வளவோ பேச்ச மாத்தி பாக்குறா, அவளால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அதனால சரி பரவாயில்ல வா கிளம்புவோம், நான் போய் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறா. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இவ போயிட்டு வரதுக்குள்ள ஏதாச்சும் நடந்துரும், அதனால அப்படியே கார் லாக் பண்ணிட்டு இப்பயே போவா அப்படின்னு மாசம் ஒரு ஐடியா யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினும் பதட்டமாயி போய் என்ன ட்ரூமன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு போகுது. நம்ம ஹீரோ கணிக்க முடியாத வழியெல்லாம் போறோம். இப்ப நம்ம ஹீரோயின்ட்ட வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கிட்டு ரோட்டு பக்கம் வண்டியை திருப்பிடுறேன். ஏன்னா வீட்டுக்கு போலாமான்னு சொன்னா நம்ம ஹீரோயின் காதுல இருக்கிற மைக்ல அவங்களும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செட்டு போட்டுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறேன் நம்ம ஹீரோ. அப்படியே நேரம் டைவர்ட் பண்ணி அந்த ஊரோட எல்லைக்கு வந்துடுறான். அங்க ஒரு பெரிய ஸ்கிரிப்ட போட்டாங்க. என்னன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால அந்த சைடே போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியா போக முடியாதா, சோ பரவாயில்ல அப்படின்னு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி போய் நேரா அங்க இருந்து இறங்கி ஓடிடுறான். இதை பார்த்தவங்க எல்லாம் எல்லாரும் போய் அவனை பிடிச்சு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறான், உனக்கு தெரியுதா தெரியல எல்லாமே செட்டு போட்டு நடக்குது என்னை சுத்தி அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்நேரத்துல ஒரு ஒய்ஃபா அந்த மெரில் என்ன பண்ணி இருந்திருக்கணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஆறுதலா வச்சு பேசியிருக்கணும். ஆனா அந்த பொண்ணு இவ இப்படி மனவேதனையில பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கையில ஒரு காபி தூள் டப்பாவை எடுத்துட்டு, இந்தாங்க இந்த காஃபி குடிங்க, இதுல இஞ்சி அதிமதுரம் அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு, அதனால இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு
டிப்ரெஷன் எல்லாமே போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏன்டி நான் இங்க உசுர கொடுத்து எவ்வளவு மனவேதனையில பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன காப்பி தூளுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்பவே கோவமாயிடுறான் நம்ம ட்ரூமன். ஆனா நம்ம மெரில் உண்மையிலே ப்ரமோஷன் தாங்க பண்றா. அந்த ஷோக்கு விளம்பரம்லாம் வரும் இல்லையா, இந்த டீ தூள், காப்பி தூள், ஏன் அவன் போடுற ஷூல இருந்து டை வரைக்குமே எல்லாமே ஒரு பிராண்டுக்கு விளம்பரம் பண்ணலாம் இல்லையா, அதனால எல்லாத்தையுமே அப்படி கேமரா தெரியற மாதிரி இல்லைன்னா அது யூஸ் பண்ற மாதிரியே வச்சிருக்காங்க. இவன் இப்படி எந்திரிக்கிறத பார்த்துட்டு பதட்டமான நம்ம மெரில் கையில கத்தி எடுத்துறா. ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ கையில கத்தி எடுக்கிற, கத்தி எடுக்கிற அளவுக்கு என் மேல உனக்கு கோவமா அப்படின்னு பேசிட்டே கிட்ட வரான். நம்ம மெரில் அவனை கத்தியை வச்சுட்டு இப்படியே குத்துற மாதிரியே போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கத்தியை பிடிச்சு அப்படியே அவளை பிடிச்சிடறான். இப்படி நடந்தோடனே நம்ம மெரில் நேரா அங்க இருக்கிற ஒரு கேமராவை பார்த்துட்டு காப்பாத்துங்க அப்படின்னு கத்திடுறா. இதை பார்த்தோன்னே நம்ம ட்ரூமன், காப்பாத்துங்களா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ, நம்ம 2 பேர் தான் இங்க இருக்கோம், யாரை பார்த்து காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிடுறான் நம்ம ட்ரூமன். அப்படியே இது நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் வந்துட்டு இந்த சீனை முடிச்சிருது. ஏன் ட்ரூமன் இப்படிலாம் பண்ற அப்படி இப்படின்னு பிளேட்டை மாத்திடுறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, இப்படியே டவுட்டோட சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வெளி உலகத்துல அந்த ஷோவோட டைரக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்துறான். வியூவர்ஸ் யாருனாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், என்ன டவுட்னாலும் கேட்கலாம். அப்போ ஒரு ஆள் ஒன்னொன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த உள்ளக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை காலேஜ் லைஃபே லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு போன் பண்ணி, நீ ஒருத்தனை போட்டு இப்படி அடிச்சு சித்திரவதை பண்றியே, அது உனக்கே நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கேட்க, நம்ம டைரக்டரும் இது சித்திரவதை கிடையாது, இவன் அந்த உலகத்துல ஒரு ஹீரோ, புரியாம பேசாத அப்படி இப்படின்னு சமாளிச்சு விட்டுறேன். அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்தவங்க, என்ன அவன் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான், அவனை யாராச்சும் போய் எழுப்புங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒரு 2 கேமராமேன், சார் பாவம் சார், அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு அசதியா இருக்கும்ல, தூங்கட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனா போக போக நம்ம ட்ரூமன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறனால இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் கூப்பிடுங்க, இவனை போய் எழுப்பிடுங்க அப்படின்னு எழுப்பிட போறேன். அங்க போய் பார்த்தா அங்க நம்ம ட்ரூமனே இல்ல, ஒரு 2 தலகாணியும் அந்த டேப்பர் ரெக்கார்ட்ல கொரட்டு விடுற சவுண்டே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டாப்ல. இத பார்த்தோன்னே அந்த டைரக்டருக்கு பயங்கரமான ஷாக்கு. வேமா ஆட் போடுங்க, ஷோவை கட் பண்ணுங்க, அவன் எங்கன்னு தேடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில, கார்டன்ல, மாடியில, எங்கேயுமே நம்ம ஆளை காணோம். அப்படியே போக போக நைட் ஆகிருது. அந்த ஊரே ஜோம்பி மாதிரி மாறி கையில ஒரு டார்ச் லைட்டோட நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரூமனை எங்கேயுமே காணோம், எங்க போனானே தெரியல. அங்க நைட்ல இருக்கிற நிலா கூட ஒரு செட்டுனால அதுல இருந்து வர வெளிச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி காலையில ஆக்கி தேடிக்கிட்டு இருக்காங்க, வெளிச்சம் ரொம்ப வேணும்னு. இப்படியே தேடிட்டே இருக்கிறப்ப கிடைக்காதனால அந்த டைரக்டர் யோசித்துறான், கடல்ல போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே கடல்ல இருக்கிற கேமரா எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ போட்ல போயிட்டு இருக்கான். எப்படியாச்சும் இன்னைக்கு இதை விட்டு எஸ்கேப் ஆயிரணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட அவ்வளவு வேகமா போட் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே டைரக்டர் காத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, தண்ணியோட வேகத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி இன்க்ரீஸ் பண்ண சொல்றான். ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே ஒரு புயல்ல மாட்டிக்கிட்ட ஃபீல் நம்ம ஹீரோ கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோவால ஓட்ட கூட முடியல. ஆனாலுமே அப்ப நம்ம ஹீரோ ஒரு வைராகியத்தோட, நீங்க என்னதான் என்னை தடுத்தாலுமே இன்னைக்கு இந்த வெளி உலகத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா சொட்ட தலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பிக்கையை விடாம நேரம் அந்த போட்ல டிராவல் பண்ணியே போயிட்டே இருக்கான். போக போக ரொம்பவே புயல் வந்தனால அந்த போட்டுமே ஒரு செட்டா இல்லையா, அதனால அந்த போட்டே 2ஆ பிஞ்சிருது. அதனால நம்ம ஹீரோவும் ஒரு கரையில போய் அடிச்சு போடப்படுறான். அப்படியே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறான். அங்க அந்த ஊரோட எல்லையில ஒரு பெரிய சவர் இருக்கு. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். யோசிச்சு பாருங்களேன், பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் ஃபுல்லா ஒரு செட்டுக்குள்ளதான் வாழ்ந்திருக்கான், எல்லாமே ஒரு ஸ்டேஜிங் ஷோ அப்படின்னு யோசித்து பாக்குறப்ப அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும். அப்படியே அந்த சவத்தை தடவி பார்த்துட்டே ரியலைஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற கதவு மூலியமா வெளியே போக பாக்குறான். அப்ப இந்த டைரக்டர் மைக்ல பேச ஆரம்பிக்கிறான். ட்ரூமன், நான் தான் இந்த ஷோவோட டைரக்டர், உனக்கு என் மேல கோவம் இருக்கும் தான், ஆனா யோசித்து பாரு, நீ இந்த உலகத்துல நீ தான் ஹீரோ, வெளி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, அங்க நீ போயிட்டா ஒரு ஆளே கிடையாது அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோவுமே யோசிச்சுட்டு ஒரு கட்டத்துல நின்றான். நானும் உங்களை மாதிரி தான், அட பாவி மறுபடியும் இந்த ஷோக்குல எதுவும் போயிடாதா அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம ஹீரோ நின்றுட்டு அப்படியே அந்த கேமராவை பார்த்து திரும்பி, ஒருவேளை உங்களை நான் இதுக்கப்புறம் பார்க்காம போயிடுச்சுன்னா அதனால குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி சொல்லிட்டு நம்ம பையன் வெளியுலகத்துக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க. இத டிவில நம்ம ஹீரோ சின்ன வயசுல காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு பாத்துருது. பார்த்துட்டு வேகமா ஆசையா நம்ம ஹீரோவை தேடி ஓடுது. இப்படி ரொம்பவே சூப்பரா இந்த படம் முடியுதுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், படம் முடிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு படம் பார்த்தா எவ்வளோ ஃபீல் கிடைக்குமோ அதில் பாதியாச்சும் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி படங்கள் பார்க்கலாம், இல்லை எந்த ஜேர்னலில் படங்கள் சீரீஸ் பார்க்கலாம்ன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம கமெண்டில் இருக்கிற படங்கள் சீரீஸை தான் இனிமேல் பார்க்க போகிறோம். அப்படியே எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு நம்ம யோர் மை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.